ஹாய் சாமி, வெல்கம் டு தாஸ் அகாடமி. வணக்கம். சத்தர்ஷன் ஆனக்கட்டி சத்தர்ஷன் கேம்பஸில் இருக்கோம். இது ஒரு இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், நேச்சர் லவர்ஸ், ஆத்தர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு. இப்போ நம்ம மெய்ஞான சுவாமிகள் ஃப்ரம் திருவண்ணாமலை ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ரீடர் அந்த டைமென்ஷனில் உரையாடல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல, அடி அண்ணாமலை தானே சாமி, அங்கே வந்து அன்னபூர்ணா ஆசிரம் சேவா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சு தினமும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க சாமி. அண்ட் 6 வயசு 6வது படித்து முடிச்சுட்டு அப்போது ஸ்கூல் டூர் போயிருக்காங்க. அப்போது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அப்படியே ட்ரெயின் ஏறி டெல்லி வரைக்கும் போகிறாங்க. அங்கேருந்து ரிஷிகேஷ் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே இந்தியா ஃபுல்லாக ரவுண்டிங். திருவண்ணாமலையில் வந்து ஒரு 35 வருஷம் இருக்குங்க சாமி. 30 வருஷமாக அங்கே இருக்காரு. அன்னதான சேவா பண்ணிட்டு அவருடைய மாஸ்டர், உங்களுடைய குரு பேர் சொல்லுங்கள் சாமி. ஐயா நாராயணகுரு சாமி. நாராயணகுரு, உச்சிமலை நாராயணகுரு. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன அறிமுகம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களை வியூவர்ஸ்க்கு அறிமுகப்படுத்திக்கங்க சாமி. ஓகே. இப்போ வந்து உங்களோட பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது வந்து புத்தக வாசிப்பு. ஒரு 40,000 புத்தகம் எப்படி ஒரு மனுஷன் வாசிக்க முடியுங்கிறது இன்னுமே எனக்கு வந்து ஒரு நம்பிட்டேன்னு சொல்ல முடியல. ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. பட் ஒரு சமூகம் வந்து இலக்கியத்தை, எழுத்தாளர்களையும் வாசிப்பையும் கொண்டாடுற சமூகம் ஆகச்சிறந்த சமூகம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ வாசிப்பு உடைய முக்கியத்துவம், வாசிப்பு உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தையும் என்ன அனுபவங்களை கொடுத்தது, அது குறித்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 40,000 புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. அது என்னால் நம்பவும் முடியல, நம்பவும் இருக்க முடியல அப்படிங்கிறது ஃபிலீவுங்கிறது வந்து அது உங்கள் சொந்த விஷயம். என்னன்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கூட யதின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 பக்கங்கள் உள்ள புத்தகம். 500 பக்கங்களுக்கு மேலே உள்ள ஒரு புத்தகம். அதை 3 நாளில் வாசித்து முடிச்சிருக்கிறேன். 3 நாளில் 550 பக்கம் உள்ள புத்தகம் 3 நாளில். யதிங்கிற ஒரு நாவல் தான் அது. ஆத்தர் வந்து அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. அது 2 போது நம்ம விஷயம் அதுதான். அது ஆத்தர் வந்து சரி, அவர் பேர் ஞாபகம் வரும்போது சொல்லுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி வந்து ஒரு 550 புத்தகத்தை வந்துட்டு 3 நாளில் வாசித்து முடிக்க முடியுது அப்படின்னா அதாவது அன்றாட பணிகளுக்கு இடையில தான் அது. அன்றாட பணிகள்ங்கிறது வந்துட்டு சாதாரணமாக மனிதர்களுக்குள்ள தேவைகளுக்குள்ள நேரம் போக ஒரு 550 பக்கத்தை 3 நாளில் படிக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு இது வரைக்கும் என்னுடைய இப்போ 52 வயசு ஆகுது. 12 வயசில் தொடங்கின வாசிப்பு. அப்போது ஒரு 40 வருஷத்தில் எத்தனை புத்தகங்கள் வாசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு 40,000 புத்தகங்கள் வாசிச்சிருப்போம் அப்படிங்கிற பதில் நம்மக்கிட்ட இருந்து தானாகவே வந்துடுது. ஏன்னா வாசித்து இருப்போங்கிற நம்பிக்கையும் இருக்கிறதுனால. அப்படி எந்தெந்த மாதிரி புத்தகங்கள் வாசிச்சிருப்பீங்க, போயிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அது இலக்கியமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு தான் இது பண்ணி வாசிச்சிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். அது ஒரு விஷயம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அங்கே வந்து அன்னதான சேவை பண்ணுறீங்க. குறைஞ்சது 100 பேர்த்துக்காச்சு போகுது இல்லைங்களா? குறைந்தபட்சம் எண்ணிக்கை பெருசு இல்லை, தொடர்ந்து நடக்குது.
அப்போது இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள எப்படி வாசிப்புக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுது? உங்களோட டெய்லி ருட்டீன் என்ன அங்கே? இந்த அன்னதான சேவை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் தொடங்கின நிறுவனத்தில் நாம் ஒரு நிர்வாகியாவோ ஒரு அறங்காவலராக இருந்து ஒரு உறுதுணையாக இருந்து பண்ணுறது தான். அதுக்கு உள்ள தேவைகள், பொருளாதார அடிப்படை தேவைகள், இதெல்லாம் அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகே ஓகே. அதனால் அதில் நாம் அதோட மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அதை நடத்துகிறோம், போகிறோம், இது பண்ணுறோம். அதுக்கு பொருள் ஆதாரம் தேடுற வேலையெல்லாம் நமக்கு என்ன வருதோ என்ன வருதோ அதை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக வச்சுக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கும் நம்மளுடைய வாசிப்புக்கும் என்னுடைய சுயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. இப்போ நம்ம இந்த இன்ட்ராக்ஷன் புத்தக வாசிப்பு மேற்கொண்டு போனாலும் இருந்தாலும் உங்களுடைய 35 ஆண்டு கால ஸ்பிரிச்சுவல்னு இன்னொரு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா அது மட்டும் ஷார்ட்டாக உங்களுடைய ஆன்மீகம்னா என்ன அப்படின்னுங்கிற நீங்கள் கேள்வியோட நோக்கம் அப்படின்னாக்கா, ஆன்மீகம்னா என்ன, வழிபாடா, தவமா, இல்லை வேறு ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு வழிபாடு ஆன்மீகமாக இருக்குது. எனக்கும் கூட அப்படி தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு எது ஆன்மீகமாக இருக்குது? இப்போ எனக்கு ஆன்மீகம் இயல்போடு இருக்கிறது, பிரசன்னில் இருக்கிறது, அதுதான் ஆன்மீகம். ஏன்னா என்னுடைய புரிதல் அப்படி தான் இருக்குது. என்னுடைய தவ வாழ்க்கையும் நான் சந்தித்த குருநாதர்கள், சன்னியாசிகள், யோகிகள், அவங்களுடைய தவ வாழ்க்கையும் என்னுடைய தவ வாழ்க்கையும், நான் படித்த ஆன்மீக சித்தர்கள், யோகிகள், ஞானிகளுடைய அனுபவங்கள், இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்னுடைய அனுபவமாக இருக்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மாவின் இயல்பை நாம் புரிஞ்சுக்கிறது. எது ஆன்மா, அதோட வேலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு நாம் பயன்படுத்திக்கிறது. ஏன்னா ஆன்மாங்கிறது தான் நிரந்தரமானது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிஞ்ச விஷயமா இருக்குது. இதுக்கு இடையில் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் சொல்கிறத கேட்டு தான் நாம் நடந்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு அதோட வழிகாட்டுதல் படி போயிட்டுருக்குறோம். அப்போ ஒரு புரிதல் வருது அப்படிங்கும்போது, அப்போ அந்த மனம்ங்கிறது எதை நோக்கி நம்மளை வழிகாட்டுது அப்படின்னாக்கா, ஃப்யூச்சரை நோக்கி வழிகாட்டுது. கடந்த காலத்தை பற்றி கூட அது அதிகமாக நம்மளை யோசிக்க வைக்கிறதோ சிந்திக்க வைக்கிறதோ இல்லை. ஏன்னா அது போனதை பற்றி மனசு கவலைப்படுறது இல்லை. இப்போ இருக்கிறத பற்றியும் நாளை நடக்க போகிறத பற்றியும் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாளை நடக்க வேண்டியது என்ன, ஃப்யூச்சர் பிளான் அப்படிங்கிற ஃப்யூச்சர் நாளைக்கு நடக்க வேண்டியதை பற்றி அந்த கவலைகளை போக்கிட்டு இயல்பாக இந்த நிமிஷத்தில் வாழ்ந்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆனந்தம். அந்த ஆனந்தமயமான வாழ்க்கையை எல்லோரும் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த தவம் அது இது முயற்சியெல்லாம் தேடி போனாங்க. அதை புரிஞ்சவங்க, அதை உணர்ந்தவங்க உணர்ந்துக்கிட்டு அதிலே நின்னாங்க. அதன்படி வாழ்ந்து அவங்க உடல் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆத்மாங்கிறது இருக்குது, பரமாத்மாங்கிறது இருக்குது, ஜீவாத்மா இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆக நீங்கள் எதுக்காக நாளைக்குங்கிற ஒரு விஷயத்தை சுமந்துக்கிட்டு ஏன் இன்றைக்கியோட சந்தோஷத்தை இழக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போதைய நிலைப்பாடாக இருக்குது. பாட்டு பாடுவீங்களா? எது எனக்கு தெரிஞ்ச அளவு பாடுவேன். அது பாட்டுன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டாக்க. நான் பாரதியாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கிறது தாஸ் அகாடமி. உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு பாரதியார் பாடல், ஒரு 2 வரி. எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னாக்க நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே தான், அவ்வளோதான். ஏன்னா அதில் அவர் விஷயத்த சொல்கிறார், தத்துவத்தை சொல்கிறார். என்ன இது கேட்டாக்கா, ஏன் நீ அலட்டிக்கிற பாடுங்க. அதுதான், நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம்தானோ, வெறும் தோற்ற மயக்கங்களோ அற்பமாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படிங்கிற பாட்டு பிடிச்ச பாட்டாக இருக்குது. அவருடைய பாடல்கள் எல்லாமே பிடிச்ச பாட்டு தான். ஆனால் இதில் உள்ள தத்துவத்தில் அதில் எனக்கு பிடிச்ச அந்த ஒரு அண்டர்லைன், அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோ அப்படின்னு அவர் சொல்ல வந்த விஷயத்துக்காக இந்த பாடல் பிடிச்சிருக்கு. அதை பல பேருக்கு உதாரணமாக சொல்கிறதுக்கு அது நல்ல ஒரு கொட்டேஷனாக ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா எதுக்காக நீ எல்லாத்தையும் அது ஐயோ அது போயிடுமா இது போயிடுமான்னு, எது போகுதோ அது வரும். போவதும் வருவதும் இயற்கையின் நியதி. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு துக்கமே கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வர ஒரு அற்புதமான பாரதியோட வரி. அதை இன்றைக்கி இல்லை, பல வருஷமாக நான் பல பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ இது பண்ணுறாங்களோ அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே அந்த நிலை எனக்கு புரிஞ்சதுனால நான் இயல்பாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த நிமிஷத்தில். ஓகே. நீங்கள் ஸ்பிரிச்சுவலிட்டி நம்ம கமா போட்டுக்கிறோம். அடுத்த இன்டர்வியூ போவோம்.
நீங்கள் கலந்து பேசுகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் இனிமேல் எப்படி இல்லை இல்லை வேணால் செய்யலாம். என்னென்னா இப்போ நம்ம வந்து ஆன்மீக தேடுதல் உள்ளவர்கள் டார்கெட் நம்ம கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் தான் தாஸ் அகாடமி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிச்சயமா. ஸோ அவங்களுக்குள்ள லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைங்கும்போது பொருளாதாரம் தேவை, நல்ல உணவு தேவை, உறவுகள் தேவை, அப்புறம் மியூசிக்கு, லிட்ரேச்சரு, புத்தகங்கள். ஸோ இது இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆன்மீகம் விருப்பப்பட்டால் நிச்சயமா பார்த்தோம்னா இப்போ ஆன்மீகம் வேண்டாம். நீங்கள் வாசித்த புத்தகங்கள்லேயே 40,000 புத்தகங்களில் ஆகச்சிறந்த ஒரு 10 புத்தகங்கள் அப்படின்னா என்ன புத்தகங்கள்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அதில் அந்த உச்சகட்ட 10 எழுத்தாளர்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆத்தர்ஸ், எழுத்தாளர்கள். இது 2 கேள்வி. ஒரு சின்ன விஷயம், வாசித்த புத்தகங்கள்லேயே இதே பிரமிப்பு உண்டாக்கின புத்தகம், தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நான் கண்டடையலை. ஏன்னு கேட்டாக்க அது கண்டடையாததுனால தான் இன்னும் நான் தொடர்ந்து வாசிச்சுட்ருக்கிறேன். ஆனால் இதே அது ஆன்மீகத்தில் கேட்டிங்கன்னா நான் எத்தனையோ குருமார்களை சந்திச்சிருக்கிறேன். கடைசியாக இவர் தான் நமக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை உச்சியில் தவம் பண்ண ஐயா நாராயண குரு சுவாமியை நம்ம குரு வச்சுக்கிட்டோம்னா அதில் நான் திருப்தி அடைஞ்சேன், இவர் தான் சரியான குரு அப்படின்னு. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதை வேணால் நம்ம ஆன்மீகம் பற்றி பேசும்போது பேசுவோம். இப்போ இதில் திருப்தி அடைந்த புத்தகங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிறத நான் எதுவும் இது வரைக்கும் அடைஞ்சதே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான புதுவித அனுபவத்தை தருது. நாளைக்கு இன்னொரு புத்தகத்தை பார்த்தாலும், இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பார்த்தாலும் அது வேற ஒரு உலகத்தை நமக்கு சொல்லுது. ஏன்னா ஒவ்வொரு பிரதியும் உருவாக்கக்கூடிய மனிதனுடைய தனிப்பட்ட சம்பவங்கள், வாழ்க்கை, அவனுடைய தனிப்பட்டது தான் சொல்லுது. இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது அவனுடைய இன்னொரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறேன். இதில் பிரமிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சமூகத்தில் பார்க்குற மற்றவருடைய வாழ்க்கையை போல தான் புத்தகங்கள் நமக்கு வந்து புது புது விஷயங்களை அறிமுகம் செய்யுது, இது பண்ணுது. இதில் பிரமிப்பு அடைகிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே. புத்தக வாசிப்பு உங்களுக்குள்ளே எப்படி வந்து? நீங்கள் 5ஆவதோட ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க. அப்போ வாசிப்பு வரலாறு முக்கியம். 6வது பாஸாக பெய்யல, எக்ஸாம் எழுதினீங்களா? பாஸ். 6வது பாஸு. ஸ்கூலுக்கு போகாமல் எழுதி முதல் ரேங்க் வாங்கினேன். அப்போது முன்னாடியே இப்போ நீங்கள் வாசிப்பு ஆரம்பிச்சிருச்சோ ஸ்கூலுக்கு போகும்போது? இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட்டி கொண்டு போய் பரீட்சையாவது எழுதிட்டு வான்னு சொன்னாங்க, போய் எழுதினேன், அவ்வளோதான். சரி, வாசிப்பு உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிங்க? என்னோடய 12வது வயசில் ஆரம்பித்தேன். ஸ்கூலுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா? ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது தான், 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ஸ்கூல் இது என்னது சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அது ஒரு இதுக்காக போய் இரவில் பள்ளியில் தங்கியிருந்தோம். பள்ளியில் ஒரு பொதுக்கட்டுரைகளும் கடிதங்கள்னு ஒரு புத்தகம் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் அந்த பஸ்ஸில் போகும்போது அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அதை படிச்சுட்டு வந்தோம். அப்புறம் மறுபடியும் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஊருக்கு வந்து மறுபடியும் 5ஆம் கிளாஸெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு ஒரு புத்தகம் வாசிக்க கிடச்சது. அந்த புத்தகம்னாக்கா எனக்கு ஒரு உறவினர், தூரத்து உறவினர், ஒரு தாத்தா, அவர் எழுதின ஒரு கதை புத்தகம், சிறுகதை புத்தகம், நிகழ்காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகங்களை படிக்கும்போது ஏதோ நம்ம ஊரை பற்றி நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரே, அதை நம்ம படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினது தான். அவருடைய எழுத்து நடையும் எதுவும் வாசி பழகும்போது அடுத்தடுத்து அது என்னன்னு தெரியலை, ஒன்று வரும்போது இன்னொன்று தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி புத்தகங்கள் தேடி வந்துக்கிட்டே இருந்தது. அப்படி தான் நம்ம வாசிப்பணும்னு தொடர்ந்தது. அப்புறம் புத்தகங்கள் தேடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அதன் பிறகு வந்து புத்தகங்களை நானே தேடி போக ஆரம்பித்தேன். சிறு வயசில் உங்களுக்கு 12 வயசு, ஒரு 15 வயசு இருக்கும்போது ஒரு 50 ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதோ மிட்டாய் வாங்கியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமானது செஞ்சுருக்கலாம். எனக்கு பிடிச்சமானது பழைய புத்தகம் கிடைக்கல, தேடி போய் புத்தகம் வாங்குறதா இருந்துச்சு. அதுலேயும் 50 ரூபாய்க்கு எண்ணிக்கை அதிகமாக எத்தனை புத்தகம் வாங்க முடியும், சப்ஜெக்டை கூட தேடலை. இது 50 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் இருந்தாக்கா அதை விட்டு 5 புத்தகம், 10 ரூபாய்க்கு இப்போ 5 புத்தகம் கிடைக்குமேன்னு 5 புத்தகத்தை வாங்குறதுல நான் இதாக இருந்தேன். ஆனால் 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய புத்தகத்தையும் நான் வச்சுருந்தேன். இப்போ 100 ரூபா கிடைக்கும்போது அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதில் தான் அப்படியே வாசிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன். இப்போது என்னென்னு கேட்டால், வாசித்த புத்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கமாக அப்புறம் எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. நான் ஒன்று வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது மீள் வாசிப்பு கூட பண்ணுவேன். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை படித்த புத்தகங்கள்லாம் கூட இருக்குது. சில புத்தகங்கள் வந்து எல்லாமே அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிடும் எல்லாருடைய எழுத்தும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரியாத எழுத்தாளர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, இப்போ கூட இருக்கிறாங்க. அது பெரிய இந்த ரியலிசம், சர்ரியலிசம் அப்படியெல்லாம் எல்லாம் போகுது இல்லையா. இப்போ உள்ள இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு வேணால் இந்த நவீன எழுத்தாளர்களை பற்றி வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், சுலபமாக புரிஞ்சுக்கிறக்கூடிய வாய்ப்பு.
ஆனால் அன்னைக்கு நான் பிறந்த காலத்தில் என்னோடய வாசிப்பு தொடங்கின 1984 85 காலகட்டங்கள்லாம் வந்துட்டு புரிதல்ங்கிறது, ரெண்டாவது கல்வி அறிவும் பெருசாக இல்லை. அப்போது வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் ஏதோ ஒரு ஆர்வம் இருந்தது, இது எப்படியாவது புரிஞ்சுக்கிறணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் வந்து மேலும் 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 வாசிப்பு அனுபவங்களை கொடுத்தது. அப்படி இருக்கும்போது சரி நாம் இதில் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒரு திருப்தியோ இருக்குது, இது 4 பேர் படிக்கட்டுமே அப்படிங்கிற கொடுக்குற பழக்கமோ அப்போவே வந்துருச்சு. இல்லை, எனக்கு இன்னொரு தாட் இப்போ திடீர்னு வருது. நீங்கள் வீட்டை விட்டு 12 வயசில் வெளியே போகும்போது நேராக டெல்லின்னு ரிஷிகேஷ் போகப்பட்டீங்க. அங்கே பாஷை தெரியாதனால உங்கள் வாசிப்பு இன்னும் புத்தகங்கள் நண்பர்களாக மாறி போனப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்காது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு விஷயந்தான். புத்தகங்கள் நண்பர்களாக அதுக்கு முன்னாலே எனக்கு மாறிடுச்சு. நீங்கள் பாஷை தெரியாத அங்கே போனனால புத்தகங்கள் கூடவே நீங்கள் மனுஷங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும், தேவைக்கேற்ற இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டுமே. பாஷை தெரிஞ்ச ஊரில் இருந்தாலும் புத்தகங்கள் எனக்கு நண்பர்களாக தான் இருந்தாங்க. பாஷை தெரியாத ஊர்லேயும் புத்தகங்கள் நண்பர்களாக இருந்தாங்க. பாஷை தெரியாத ஊரில் தேடி எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் அந்த இராணுவத்தில் பணியாற்றுறவங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த முகாம்களுக்கு அங்கங்கே போனால் பழைய புத்தகங்கள் வச்சுருப்பாங்கன்னு தேடி போய் படித்த காலங்கள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் படித்ததுனால தான் ஒரு 40,000 புக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. 40,000ங்கிறது வந்து 35,000லேருந்து 40,000 இல்லை 40,000த்துக்கு கம்மியாக? இல்லை, 35லேருந்து 40. ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் நாம் யோசிக்கணும். ஒரு 40 வருஷம் தான் இது. 40 வருஷத்தில் ஒரு 40,000ங்கிறது வந்து ஒரு அளவீடு தான். வருஷம் 1000 புக்கு கணக்கு வருது. அப்படி தான் கணக்கு. அது இது 1000 புக்குனாக்க ஒரு நாளைக்கு 10 பக்கத்தில் ஒரு புத்தகமும் இருக்கும், 1000 பக்கத்தில் ஒரு புத்தகமும் இல்லை. 365 நாளில் வருஷத்தில் 1000 புக்குன்னா அப்போ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 3 புத்தகம் 2.5 புத்தகங்கள் கணக்கு வருது. அதுதான் 10 பக்கத்துலேயும் புத்தகம் இருக்குது, 100 பக்கத்துலேயும் புத்தகம் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 550 பக்க புத்தகத்தை 2 மாதத்துக்கு முன்னால் 3 நாளில் முடித்தேன் அப்படின்ட்டு. அப்போ 10 பக்கத்து புத்தகம் 100 பக்கத்து புத்தகம் அப்படின்னா அப்போ 550 பக்கம் 3 நாளில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 150 பக்கம் இருக்குது. சரி, புத்தக வாசிப்பு தாண்டி நீங்கள் ஒரு டைமை நோட் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம் ரொம்ப லாங்காக போனாலும் அதில் சரியாக இருக்காது. ஓகே, அடுத்தது கூட 2வது இதாக கூட நீங்கள் வச்சுக்கணும். புத்தக வாசிப்பு எங்கே நிறுத்தினேன் நான்? புத்தக வாசிப்பையும் தாண்டி அந்த கவுண்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் வாசிப்பு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ உலகத்துலேயே அதிகமாக ஓஷோ புக்கு அதிகமாக படித்தது வந்து ஓஷோன்னு 1,52,000 புக்கு படிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி ரெக்கார்டு பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்கா? ரெக்கார்டு சாதனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நோக்கமெல்லாம் கிடையாது. நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதனால் வாசிக்கலாம். சாதனைக்காக வாசிக்கலாம். சரி, எப்போ வாசிப்பு நிறுத்த போகிறீங்க? எப்போ தானாக நின்று போயிடுதோ அப்போ வரைக்கும். எப்போ தானாக நின்று போக அப்படின்னா நான் இருக்கிறது வரைக்கும். எது வரைக்கும் இருப்பீங்கன்னு கேட்டாக்கா அது தெரியாது. அப்போது கண் பார்வை மங்கும் வரை வாசிப்பு உண்டு. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க உங்களுக்கு திருப்தி தந்த புத்தகம் எது அப்படின்னு. திருப்தியெல்லாம் எந்த புத்தகமும் தராது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தரும். அதனால் வந்துட்டு அதை வாசிப்பை நிறுத்துறதுங்கிறது வந்து ஒரு வாசகனால் முடியாது. ஓகே, திருப்தி அப்படிங்கிறத விட நான் சொல்லிட்டு உங்களுக்குள்ள சில புத்தகங்கள், சில படங்கள் பார்க்குற, சில பாடல்கள் கேட்குற, பட் நம்மளுடைய ஆன்மாவை தொடரக்கூடிய, இதயத்தை வருடக்கூடிய இசையும் இருக்குது, குப்பைகளும் இருக்குது. அந்த 40,000த்தில் குப்பைகளும் உண்டு இல்லையா? நிச்சயமா. அப்போது இல்லை, நம்ம எது குப்பைன்னு நினைக்கிறோமோ அது இன்னொருத்தருக்கு அது உணவாக கூட இருக்கலாம். அது நம்ம சொல்ல குறைந்த மதிப்பிடலை ஆத்தர்ஸை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சினிமா, மேகசின்ஸு, வாரமலர், கல்கி, குங்குமம், ஆனந்த விகடன் இந்த மாதிரி புத்தகம் எல்லாமே சேர்த்து இருக்கும். பாக்கெட் நாவல்ஸு, ட்ராவல் நாவல்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ பாலகுமார்னு வாசிச்சிருக்கீங்களா? தாராளமாக. ஜெயகாந்தன் நிறைய. ஓகே. பாலகுமார்னா ஜெயகாந்தனா? ஏதோ பாலகுமாரன் அதிகம். ஓகே. வாசித்தது அதிகம். கைவிட்டது பாலகுமாரனை, தொடர்ந்தது ஜெயகாந்தனை. ஓகே. சுந்தர ராமசாமி வாசிச்சிருக்கீங்க. ஜெயமோகனும் வாசிச்சிருக்கிறோம். ராமகிருஷ்ணன் தாராளமாக. நாஞ்சில் நாடன் வாசிச்சிருக்கிறோம். சாரு நிவேதா நிச்சயமாக. அராத்து கொஞ்சம் ஏதோ ஞாபகம் இருக்குது, பெருசாக ஒன்று. பொண்டாட்டி நான் கொடுத்தேன் பார்த்தீங்க, அது ஏதோ முன்னால் வாசித்த ஞாபகம் இருக்குது, எதுங்கிறது எனக்கு தெரியல. வேறு
ஆத்தர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் வந்து வைரமுத்து. வைரமுத்துங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கமர்ஷியலான இதுங்கிறதுனால அது பெருசாக விரும்பிக்கல. வாசிச்சிருக்கிறேன் சிற்பியை ஆரம்பத்தில். உன்னை செதுக்குகிறேன், இந்த குளத்தில் தண்ணீர் தேசம் அப்படி இப்படி நிறைய வாசிச்சிருக்கிறோம். தமிழாற்றுப்படை தமிழ்நாட்டு படை வாசி. ஓகே. அப்புறம் ஆத்தர்ஸ் யார்? ராஜேஷ்குமார் நாவல். எனக்கு இந்த கிரைம் நாவல் வாசிக்கிறதுல ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் இல்லை. அதில் எனக்கு ஏதோ ஒரு விருப்பம் இல்லை. அது ஒரு பயனுள்ளதாக எனக்கு தெரியும். ஓஷோ வாசிச்சிருக்கீங்க? தாராளம் நிறைய வாசிச்சிருக்கீங்க. ஓகே. ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஆமாம். ரமண மகரிஷி. ரமண மகரிஷி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரையும் தான் அந்த அந்த வரிசையில் வர்ற எல்லாரையும் தொட்டு தான் பார்த்துருக்குறோம். வள்ளலாலேருந்து வைகுண்ட நிசர்கதத்த மகராஜ். நிச்சயமா. ஓகே. வேறு யார் ஆத்தர்ஸு? ஒரு யோகியின் சுயசரிதை அவர். ஆமாம், பார்த்துருக்குறேன், படிச்சிருக்கிறேன். ஓகே. அப்புறம் ஸ்ரீ இமயகுருவின் இதே செய்தது. அதெல்லாம் பார்த்துருக்கேன். அது இமயத்த ஆசான்கள். இமயத்த அதுதான் சுவாமி ராமாவோட. ஓகே. வேறு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆத்தர்ஸ், அவ்வளோதான். வேறு ஏதாவது ஆத்தர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்களா? இல்லை, அப்படி சொன்னாக்க நான் படித்த 40,000 புத்தகங்களோட ஆத்தர்ஸ் பேரும் எனக்கு ஞாபகத்தில். சரி, உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வருதோ அது பதிவாகுது. ஏன்னா நமக்கு குறைஞ்ச டைம் தான் பண்ண போகிறோம். தஸ்தாவஸ்கிலேருந்து, டால்ஸ்டாயிலேருந்து, மார்க்சியம்லேருந்து இப்படி பல பேர். ஒரு நிமிஷம் டைம். லாக் ப்ரவர் இப்படி. ஒரு நிமிஷம் டைமு. இதில் பேர் மட்டும் சொல்லுங்கள். வேறு லாக் ப்ரவர் இந்த மாதிரி தொடர்ற வரிசையில். இது என்ன கேம்னா, ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு. அதில் பேர் மட்டும்தான் வரணும். அந்த இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபில்லர்ஸ் இல்லாமல் பேர் மட்டும். பேர் வரலைன்னா சைலன்ஸ் விட்டுக்கலாம். நான் டைம் ஸ்டார்ட் சொல்கிறேன், அப்புறம் ஸ்டாப் சொல்கிறேன். எத்தனை ஆத்தர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். தஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய், மார்க்ஸ், கார்கி, ஜெயகாந்தன், சாரு நிவேதா, ஜெயமோகன், லட்சுமி மணிவண்ணன், சுந்தர ராமசாமி, கூப்பாரா, அழகிய பெரியவன், அழகிரிசாமி, கு ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன், கீரா, சுஜாதா, பாலகுமாரன், பொன்னியின் வண்ணநிலவன், கல்கி, சாண்டில்யன், பொன்னிலன், இப்படி இன்னும் பல எழுத்தாளர்களுடைய. உங்களுக்கு வந்து 15 செகண்ட். அப்படி இன்னும் தொடர்ற வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரைம் நாவல் எழுதக்கூடிய பேர் சொல்லலாம், இல்லாட்டி மௌனம். இலக்கம் இல்லை, கேம் இது. அதான் ஞாபகத்துக்கு வர்றது சொல்ல மாட்டேங்க. பேர் சொல்லலாம், இல்லாட்டி மௌனம். மௌனம் தான். ஓகே. 5 செகண்ட் இருக்கட்டும். ஓகே. இப்போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போது படிச்சுட்ருக்கிறது லாக்கப்புங்கிற ஒரு நாவல். ஆட்டோ சந்திரகுமார் நான் கொடுத்தது படிச்சுட்டு எழுதுனேன். அந்த நாவல் படிச்சுட்ருக்குறேன். சரி, அடுத்த காணொலியில் வந்து நீங்கள் அந்த புக்கோட ரிவ்யூ, ஐ மீன் நீங்கள் படிச்சுட்டு அந்த புத்தகம் பற்றின ஒரு உரையாடல் அவர் சந்திரன் ஐயா வச்சுட்டே நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒன்றும் தவறே இல்லை. அது நல்ல விஷயங்களை இப்போ இது விஷயம் பகிர்ந்துக்கிற போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு விரும்புவாங்க. இந்த ரிவ்யூங்கிறது வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ இன்றைக்கி. அப்புறம் அடுத்து தொடர்ந்து நம்ம ஐயா கூட பேசுவோம். தேங்க்யூ சார். நல்லது, சந்தோஷம். வாழ்க பாரதி.